பௌர்ணமி ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கொண்ட ஒரு நாள், அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா சித்ரா பௌர்ணமி அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த நாள் மட்டும் ஏன் அவ்வளவு விசேஷமானதா இருக்குது? சித்ரா பௌர்ணமிக்கும் சித்திரை குப்தனுக்கும் என்ன சம்பந்தம்? சித்ரா பௌர்ணமிக்கும் சிவனுக்கும் தான் சம்பந்தம். இதை பற்றி நம்ம பாப்போமா? சித்ரா பௌர்ணமி சித்திரை குப்தனுக்கு பிறந்த நாள் அப்படின்னு கூறப்படுகிறது. அவரோட திருமண நாள் அப்படின்னு கூட கூறப்படுகிறது. சரி, இந்த சித்திரை பௌர்ணமி எந்த காலத்திலிருந்து கொண்டாடப்படுகிறது? ராஜராஜ சோழன் அவர் கொண்டாடிய சித்திரை பௌர்ணமி விழாவை திருச்சிராப்பள்ளி மலைக்கோட்டை கல்வெட்டுல குறிப்பிட்டுள்ளார். அவரோட காலம் 10ஆம் நூற்றாண்டு அப்படின்னு கூறப்படுகிறது. அதே மாதிரி திருச்சிராப்பள்ளி நெடுங்கடநாதர் கோயிலும் திருச்சிராப்பள்ளி மலைக்கோட்டை விநாயகர் கோயிலும் கல்வெட்டுல உள்ளது. இந்த சித்ரா பௌர்ணமி மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயில்ல இந்த விழா மிக சிறப்பாக கொண்டாட